ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 2 பொருளை வச்சு தான் நம்ம ஹேர் பேக் போட போகிறோம். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ போட போகிறோன்னு. நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீடும் கருவேப்பிலையும் வச்சு தான் இன்றைக்கி நான் ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடை எடுத்துக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் இதில் ஒரு கப் அளவுக்கு ஊற்றி இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம எடுத்துருக்கிற இந்த ஃப்ளாக்ஸ் சீடு பார்த்திங்கன்னா நம்ம முடியை வேர்க்கால்கள்லேருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக வளர உதவி செய்யுது. இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஜெல்லை நம்ம தலைக்கு பயன்படுத்தும் போது முடி வந்து வறட்சி ஆகாமல் இருக்கவும், முடியில் ரெட்டை ரெட்டையாக பிளவு ஏற்படும். அதை தடுக்க இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிக்குது. இது நல்ல ஜெல் பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை கொதிக்க விடலாம். கருவேப்பிலையில் வந்து நம்ம முடியை நல்லா ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம முடி நல்லா கருமையாகவும் வளரும். அதுக்காக தான் நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இப்போ ஓரளவு இது நல்லா கொதித்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா இதை கொதிக்க விட்டோம்னா நல்லா ஜெல் மாதிரி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியுது. இன்னும் இது வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் ஜெல் கண்டிஷனுக்கு வரும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம முடி வந்து நல்ல ஷைனிங்காக சில்கியாக மாறும். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே அது ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் மறுபடியும் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே என்னோடய முடி எப்படி இருந்துச்சு இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் லைவாகவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஓரளவுக்கு ஜெல் தன்மை வந்துடுச்சு. உங்களுக்கு நான் அதை எடுத்து ஊற்றும் போதே தெரியும். அப்படியே ஜெல் மாதிரி வடிகிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அப்படியே ஒட்டையில் நூல் மாதிரி வருதா? இப்படி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இந்த சூடு இருக்கும்போதே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நான் இதை தனியாக ஒரு இதில் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காகனா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஊற்றினோம்னா இது ஜெல் மாதிரி கட்டி ஆயிரும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கே இது கஷ்டமாக இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணவும் முடியாது. அதுக்காக தான் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சுன்னா பார்த்திங்களா எவ்வளோ கட்டியாக ஜெல் மாதிரி அப்படி கையில் எடுத்தாலே வலிக்கிட்டு போகும். இதை வந்து எப்படி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். தலையில் எந்த ஒரு அழுக்கோ தூசியோ எதுவும் இல்லாத போது நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா உங்கள் தலையோட முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனிப்பகுதி வரை இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா நார்மல் ஷாம்பு எதுவும் போடாமல் சும்மா நார்மல் தண்ணியிலேயே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலே போதுங்க. உங்கள் முடி சூப்பராக இருக்கும். நான் என்னோடய ஹேரை இதில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் என் முடி எப்படி இருக்குன்னு. நான் இது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? என் முடி ஷைனிங்காகவும் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது, சில்கியாகவும் இருக்குங்க. அப்படியே நம்ம தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது என்னோடய முடி. கண்டிப்பாக நீங்களும் இதை யூஸ் பண்ணி அது உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.